ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், அல்லேலூயா. இந்த நாளிலும் காலையில் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க, கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்ற காரியத்தை நாம் கவனிக்க, அவரின் சத்தத்தை கேட்க நாம் அமர்ந்து இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு வருகிறது. ஆனால் மாதத்தில் நாம் 1ஆம் தேதியில் நாம் அமர்ந்திருக்கிற நமக்கு கர்த்தர் விசேஷமான வார்த்தையை நமக்கு கொடுத்து அல்லது வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மை இந்த மாதம் முழுவதும் எப்படி நடத்த போகிறார் என்பதை நமக்கு விளக்கும்படியாக அல்லது நமக்கு தெரிவிக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை அழைத்து வந்திருக்கிறார். பொதுவாக ஆண்டவர் தாம் நடத்த போகிற நடவடிக்கைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்காமல் அவர் செய்கிற தேவன் அல்ல. அறிவிக்காமல் செய்கிற தேவன் அல்ல. அவர் எந்த காரியத்தை செய்ய போகிறாரோ அந்த காரியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் தெரிவித்து அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கின்றார். நான் செய்கிறவைகளை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு செய்ய போகிற காரியத்தை அவர் வெளிப்படுத்தினார், தெரிவித்தார். ஆமேன், அல்லேலூயா. அதுபோல இந்த 2021 நவம்பர் மாதம் 1 தேதியில் நம்ம எப்படி வழிநடத்த போகிறார், எப்படி அந்த அவருடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை அல்லது பலன் செய்கிறது என்பதை குறித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் தெரிவிக்க ஆண்டவராகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் என்ற ரீதியில் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற தேவன். தேவனிடத்தில் என்ன கிடையாது? சீக்ரெட் இல்லை. தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்துகிற அந்த வழிநடத்துதல்ல அவரிடத்தில் என்ன மறைபொருள் இல்லை, சீக்ரெட் இல்லை. அவர் வெளிப்படுத்தி அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறாரோ அதை அந்த பிள்ளைகளுக்கு தெரிவித்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளை தன்னுடைய கரத்தில் ஏந்தி வழிநடத்த அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? தெரிவிக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அப்படி தெரிவிக்க அந்த தேவன் ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். அந்த கூடி வருகிற அந்த கூடுதலுக்கு, அந்த கூடுகைக்கு வாக்குத்தத்த ஆராதனை என்று பெயர் வைத்திருக்கிறோம். அல்லது ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய அந்த ரீதியில் வாக்குத்தத்த ஆராதனை என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் அதை பெயரிட்டு அழைக்கிறோம். இந்த நாளில், இந்த மாதத்தில் நம்மோடு பேசுகிற அல்லது நம்மோடு நடக்க போகிற அந்த நடவடிக்கைகளை குறித்து நம்மோடு விளக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10. நான் வாசிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கண்களை மூடுவோம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வார்த்தையை கொண்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த வார்த்தையினுடைய தன்மை, இந்த வார்த்தையினுடைய கிரியை, இந்த வார்த்தையினுடைய பலன் எப்படி இருக்கிறதோ அதுபோல எங்களுக்கும் இந்த வார்த்தையானது பலன் செய்து கிருபை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளோடு நாங்கள் பயணிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, வலைதளங்களில் யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கோடா கோடியாய் பெருக இந்த வசனமானது அவர்களுக்குள் கிரியை செய்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த 2021 நவம்பர் மாதம் 1 தேதியில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை வாக்குத்தத்தமான வார்த்தை, நம்மை கொண்டு நடத்த போகிற அந்த நடவடிக்கைகளின் வார்த்தை என்னவென்றால்,
1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது, அவனுடைய வேண்டுதலை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த மனுஷனுடைய பெயர் என்னவென்றால் யாபேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இந்த யாபேஸ் என்ற இந்த மனுஷன் எந்த கோத்திரத்திலிருந்து வருகிறான் என்றால் யூதாவினுடைய கோத்திரத்திலிருந்து வருகிற ஒரு புருஷனாய் இருக்கின்றான். அப்ப யூதாவிலிருந்து வருகிற இந்த பிள்ளை வேண்டிக் கொள்கிற அவன் வேண்டுதலை தேவன் கேட்டருளினார் என்று சொல்லப்படுகிறது. என்ன வேண்டினான், என்ன கேட்டருளினார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இவனுடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் வேதத்தில் இருக்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய பிறப்பை, அந்த மனிதனுடைய பூர்வீகத்தை, அவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் என்று நாம் தியானிப்பது, அவனுடைய தன்மையை, அவனுடைய நிலைமையை நாம் ஆராய்ந்து அறிவது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் இது அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு நபர்தான் இந்த யாபேஸ். இந்த யாபேஸ் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய தாய்க்கு அவன் மகனாக பிறக்கிறான். இந்த தாய்க்கு அவன் பிறக்கும் பொழுது அவ என்ன செய்கிறாள் என்றால், இங்கே யாபேஸ் என்ற இந்த மனுஷன் பிறக்கிறான். அவன் பிறக்கும் பொழுதே அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவன் கனம் பெற்றவனாக அவன் இருக்கின்றான். ஆமென். அப்போ தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் கனம் பெற்றவனாக இருக்கிற இவன் என்ன குறை, என்ன அவனுக்கு நேர்ந்தது? அவனுடைய தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார். அவன் என்ன செய்கிறான்? துக்கத்தோடு நான் பெற்றேன் என்று சொல்லி. எந்த ஸ்திரீயும் தன் மகனையோ மகளையோ பெறும்போது வேதனை அந்த பிரசவத்து நிமித்தமாக உண்டாகிறது. ஆனால் நான் வேதனையோடு பெற்றேன் என்று சொல்வதை பார்க்கிலும் அவள் ஒரு காரியத்தை பேசுகிறாள். என்னவென்றால், நான் துக்கத்தோடு என் மகனை நான் பெற்றேன் என்று சொல்லி இந்த யாபேஸ் என்பவன் துக்கத்தின் மகனாக அவளுக்கு இவன் பிறக்கின்றான். ஆகவே இவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறார். அப்ப யாபேஸ் என்ற பெயருக்கு என்ன பொருள் என்றால் துக்கம் என்று அர்த்தம். சில பேர்லாம் ஜேபஸ் என்று என்ன செய்கிறாங்க, பேர் வைக்கிறாங்க, தெரியாம பேர் வைக்கிறாங்க. எதுக்காக பேர் வைக்கிறாங்க? தன் சகோதரன் கனம் பெற்றான் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, பேர் வைக்கிறாங்க. ஆனால் அவனுடைய தாயோ அவள் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நான் துக்கத்தோடு என் மகனை நான் பெறுகிறேன். அப்படி என்றால் அவனுடைய குடும்பத்தில் அவள் அனுபவித்த அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியம் என்றால், எப்பொழுதும் துன்பத்தை அனுபவிக்கிற மகளாக அவர் இருந்தால் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் பேசுகிறாங்க. அவருடைய சூழ்நிலைகள் அவ்வளவு கொடியதாய், அவ்வளவு துக்ககரமாய் இருந்தது. ஆகவே வலி அல்ல, அவருடைய வாழ்வில் துக்கம் நிறைந்தவளாக காணப்பட்டாள். ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாமல், அல்லது அந்த பொருளாதார நிலைமை இல்லாமல், அல்லது மற்றவர்களால் துன்பப்படுகிற, அல்லது அந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள் அதிகாரிகள் அவர்களுடைய துன்பம் அவர்களுக்கு அதிகமாக நேர்ந்தபடியினால, அல்லது அவனுடைய வீட்டார் அவளை கீழ்த்தரமாக நடத்தியிருக்கிற சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கலாம். ஆகவே அவள் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் எப்படி வைக்கிறாள் என்றால் துக்கம் என்று வைக்கிறாள். அப்போ பேர் வைக்கிறதுல ரொம்ப ஒரு ரோல் என்ன செய்யப்படுகிறதுனா, ஒவ்வொரு தாயும் தகப்பனுக்கும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. ஆமென், அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் பேரை எடுத்துக்கிட்டோம்னா மாரி அப்பன். மாரி என்றால் மழை, மழைக்கு அப்பன். அப்போ மாரி இங்கே வா அப்படின்னா, அந்த நாட்களில் மழையானது பொய்த்து போனதோடு வானம் பார்த்த பூமியாக இருக்கிறதுனால அந்த நாட்களில் தன்னுடைய மகனுக்கு பெயரை எப்படி வைக்கிறாங்கன்னா மழை என்று வைப்பாங்க. மழைக்கு தகப்பன் என்று பெயர் வைத்து அப்படியே அழைக்கிறாங்க. மாரி அப்பன் என்றால் மழைக்கு அவன் தகப்பன்.
அப்போ எப்படி கூப்பிடுகிறாள் என்றால், மழையே வா என்று கூப்பிட, மாறி வா என்றால் மழையே வா என்று. மாரியம்மாவும் அதுதான். அப்போ என்ன உண்டாகிறது என்றால், ஒரு மனுஷனுக்கு பெயர் சூட்டப்படுதல் என்ற காரியமானது மிகவும் மிகவும் அவசியமானது, மிகவும் அது இன்றியமையாதது. அவருடைய வாழ்க்கையில் அது அவர்களுக்குள்ள பேலன்ஸ் செய்யும் என்பது ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். ஆதாம் என்றால் செம்மண் என்று அர்த்தம். ஆகையினால தான் ஆண்டவராய் கர்த்தர் நீ மண்ணாய் இருக்கிறாய் என்று சொல்லி பேசி நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்ற வார்த்தையில் ஆண்டவராய் கர்த்தர் அவனுடைய பெயருடைய அர்த்தத்தை அவர் பேசி, நீ இப்படி இருக்கிற, நீ இதுக்கு தான் திரும்புவ என்று சொல்லி அந்த பெயருடைய அர்த்தத்தையும் அந்த பெயருடைய பொருளையும் பேசி, அந்த பொருள் எப்படி அவனுக்குள்ள விளங்குகிறதோ அதை போலவே நீயும் மாறுவாய் இந்த சாபம் நிறைந்த பாவம் உள்ளே பிரவேசித்த இந்த உலகத்தில் என்று சொல்லி அவனை பார்த்து பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் என்றால், செம்மண்ணே செம்மண்ணே நீ எங்கே இருக்கிறாய் என்று அர்த்தம். அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் அல்லது தன்னுடைய தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய பெயரை அழைக்கவில்லை, அவனுடைய குணாதிசயத்தை அவனுடைய பண்பை இந்த பூமியிலே அவன் எப்படி இருக்கின்றான் என்பதை குறித்து அழைக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை, என்பதுதான் உண்மை. அப்போ இந்த ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய தாய் இவனை துக்கத்தில் பெறுகிறாள். அப்போ துக்கம் நிறைந்த நிலையில அவனை பெற்றபடினால நான் சந்தோஷத்தோடு பெறவில்லை. எந்த தாயும் தன்னுடைய பிள்ளைய பெறும் பொழுது அந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து, நான் துக்கத்தில் நான் பெற்றேன், ஆகையினால இவனுக்கு துக்கம் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி உலகத்தில் யாரும் பெயரை வைப்பது இல்லை இன்றைய நாளில். ஆனால் அந்த நாளில் அந்த தாய் துணிந்து என்ன செய்கிறாள் என்றால், இவனுக்கு யாப்பேஸ் என்று என்ன செய்கிறாள், பெயர் வைக்கிறாள். யாப்பேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தம். அப்போ துக்கம் என்று பெயர் வைக்கின்ற இவனுக்கு தேவன் இவனுக்கு கனத்தை கொடுக்கிறார். தேவன் இவனுக்கு உயர்வை கொடுக்கும்படி தன் சகோதரருக்குள்ள இவனை மேன்மையாக ஆண்டவராகிய கர்த்தர் வைக்கிறார். அப்போ பாருங்க, தன்னுடைய தாய் அழைக்கிற அந்த அழைப்பானது துக்கம் என்று இருக்கிறது. ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளையை அவனை நிறுத்துகிற நிலை நிறுத்துதல் எப்படி இருக்கிறது என்றால், தன்னுடைய சகோதரரில் அவன் கனம் பெற்றவனாக இருக்கின்றான். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த துக்கம் என்ன செய்கிறதுனா ஒரு வேண்டுதல் செய்கிறது. மகிழ்ச்சி வேண்டுதல் செய்யவில்லை, அல்லது இந்த கொண்டாட்டம் தேவனை வேண்டுதல் செய்யலை, அல்லது வெற்றி, விக்டர் என்றால் வெற்றி, வெற்றி என்ன செய்யலை, வேண்டுதல் செய்யலை. மாறாக துக்கம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறது. சாரோ தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறது. அது என்ன வேண்டுதலை செய்கிறது என்றால், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு நாள் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அப்போ இவருடைய வேண்டுதல் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருக்கிறது என்றால், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். அப்போ கனம் பெற்ற மனுஷன் ஒருவன் இருக்கிறார் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தேவைப்படுகிற அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் அது நடந்தேறப்படும்படியாக அவனுக்கு தேவைப்படுகிறது. தேவரீர் என்னை ஆசீர்வதி. அவனுடைய ஜெபம் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அது மாத்திரமல்ல, சரியான வேண்டுதலை இந்த யாப்பேஸ், இந்த துக்கம் என்ன செய்கிறனா தேவனை நோக்கி வேண்டுகிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற யூடியூப்பில் வலைதளங்களில் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த யாப்பேஸ் என்று பெயரை பெறாமல் அல்லது பெயர் சூட்டப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு இருப்பீர்கள் என்றால் இந்த கண்ணீரோடு இருக்கிற இந்த கண்ணீர் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும். நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால் இந்த துக்கமானது தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும். நீங்கள் பிரச்சனைகளோடு இருப்பீர்கள் என்றால் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற நீங்கள்
தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும். அது எப்படிப்பட்ட வேண்டுதல் என்றால், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை தொடாதபடிக்கு என்னை விலக்கி காத்துள்ளும் என்று சொல்லி என்ன செய்யப்பட வேண்டும்? வேண்டுதல் செய்யப்படுவது ரொம்ப அவசியமானது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்று சொல்லுகிற இந்த வார்த்தையானது, இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்றால், இந்த வார்த்தையை இந்த யூதா கோத்திரத்தில் பிறந்த யாபேஸ் நன்கு அறிந்திருந்தான். என்னவென்றால், தன்னுடைய மூதாதையராகிய அல்லது தன்னுடைய முப்பாட்டனாகிய ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடையவனாக இருந்தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ யாபேசையும் ஆபிரகாமையும் ஒத்து பார்ப்போமானால், ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அவர் அழைத்த பொழுது இந்த வார்த்தையை பேசுகிறான். அப்போ ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யவில்லை. ஆனால் தேவனே அவர் முன்வந்து முன்மொழிந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி என்ன செய்தார்? காரியத்தை நடப்பித்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடியும். எப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீர் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி என்று வரும்பொழுது இங்கே என்னை ஆசீர்வதித்து என்னை பெரிதாக்கி என் எல்லையை பெரிதாக்கி என்று பேசுகிறார். இங்கே ஆபிரகாம் தேவன் அவனை அழைக்கும் பொழுது அவனை ஆசீர்வதித்து அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். என் எல்லையை இங்கே பெரிதாக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இந்த யாபேஸ் என்பவன் நன்கு அறிந்து வைத்திருந்தான். அப்படி என்றால் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து அவர் பெரிய ஜாதியாக்கினார். அப்ப பெரிய ஜாதியாகும் பொழுது அவனுடைய எல்லையும் பெரிதாக விரிவாக உண்டாகும் என்பதை நன்கு அறிந்திருந்தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கு நல்லா தெரியும், இவன் கேட்க தெரியாது, இவன் எப்படி என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும், எப்படி இவனுக்கு கேட்க முடியாது, கேட்க தெரியாது என்பதற்காக தேவனே முன்பாக வந்து முன்மொழிந்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னது. இந்த யாபேஸ் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். என்னவென்றால், என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்று பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கும் இந்த யாபேசுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி அல்லது ஒற்றுமை என்னவென்றால், ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை தேடி வருகிறார், இங்கே யாபேஸ் தேவனை தேடி ஓடுகிறான். ஆமென், அல்லேலூயா. இந்த 2021 நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில் யாபேசை போல துக்கத்தோடு இருக்கிற, கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் பெற வேண்டி இந்த வார்த்தைகளை தேவனிடத்தில் பேசுங்க. அது என்னவென்றால், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் யாபேஸ் அல்ல, ஆபிரகாமுக்கு எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியாத நிலையில் இருந்த பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையானது இங்கே நமக்கும் அதே போல பலனளிக்க, அது பலன் செய்ய ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை பார்த்து பேசும்படி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஆசீர்வாதம் என்றால் இதில் இந்த யாபேஸ் பேசுகிற இந்த வார்த்தை ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தெளிவாக பேசுகிறான். தன்னுடைய வேண்டுதல்ல பேசக்கூடிய இந்த வார்த்தையானது கிறிஸ்டல் கிளியரா பேசுறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் என்னோடு இருந்து, அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதத்தை
கொள்ளக்கூடிய, பெறக்கூடிய, அடக்கி வைக்கக்கூடிய அல்லது சுமக்கக்கூடிய அந்த தலம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய எண்ணத்தின்படி, மனிதனுடைய எண்ணத்தின்படி அல்ல, தேவனுடைய எண்ணத்தின்படி பெரிதாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வேணும் அப்படின்னா அந்த பாத்திரம் 1 லிட்டர் பிடிக்குது அப்படின்னா கொடுக்கிற நபர் 1000 லிட்டர் கொடுக்கிறார். நாம் 1 லிட்டர் அந்த பெருமானம் உள்ள கொள்ளளவு பிடிக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்து போனால் அந்த கொடுக்கிறவர் என்ன சொல்வார், அப்பா நான் 1000 லிட்டர் உனக்காக வச்சுருக்கேன், இது முழுவதும் உனக்கு தான். அப்படி என்றால் உன்னுடைய பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்கிறது, நீ பெரிய பாத்திரத்தை எடுத்து வரக்கூடாதா என்று என்ன செய்வார், பேசுவார். அப்போ அந்த ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு எல்லை இல்லை. ஆகையினால்தான் எனக்கு இது எல்லையை குறித்து தாரும் என்று சொல்லாமல் அவர் பேசுகிறார், என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறார். இந்த 2021 நவம்பர் மாதத்தில் கர்த்தர் நம் எல்லையை பெரிதாக்கி விட்டார், பெரிதாக ஆண்டவர் வைத்து விட்டார் என்பதை பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன். அப்போ இந்த எல்லை எப்படிப்பட்ட எல்லையா இருக்கிறது என்றால் மனுஷர் பார்க்கிறபடி, மனுஷர் அறிந்திருக்கிறபடி எல்லை அல்ல. தேவன் வைத்திருக்கிற இந்த எல்லை எப்படிப்பட்டது என்றால் அவருடைய எண்ணத்தின்படி, அவருடைய நினைவின்படி அது எல்லை பெரிதாகும். ஆகையினால தான் என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி அவன் வேண்டுகிறான். அந்த எல்லைக்கு ஒரு எல்லை வைக்கவில்லை, ஒரு எல்லைக்கு ஒரு முடிவை அவன் கொடுக்கவில்லை, பெரிதாக்கும் என்று சொல்கிறான். எவ்வளவு ஆசீர்வாதம் வைக்க முடியுமோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்து அந்த ஆசீர்வாதத்தை நான் கொள்ளக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய, பெற்று வைத்துக் கொள்ளக்கூடிய, அதை என்னுடைய எல்லையாக மாறட்டும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார், தனக்குள்ள அவர் வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ எல்லை ரொம்ப அவசியமானது. எல்லை என்பது ரொம்ப அவசியமானது. ஏன் எல்லை அவசியமானது என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில ஒரு எல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன இருக்கு, எல்லை இருக்கு. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ யூடிஎஸ் என்று சொல்லுவாங்க. வாழுகிற அந்த இடத்த என்ன செய்வாங்க, அது பொதுவாக இருக்கக்கூடிய, எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இடம் யூடிஎஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா, அன்டிவைடட் ஷேர் என்று சொல்லுவாங்க. அப்போது அது என்ன செய்யணும்னா அது எல்லாருக்கும் போகுது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறது சிங்கிள் பெட்ரூமாக இருக்கலாம், டபுள் பெட்ரூமா, ட்ரிபிள் அல்லது 4 பெட்ரூமாக இருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லை, அந்த இருக்கிறது இல்லையா, அந்த எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, 1800 ஸ்கொயர் ஃபீட்டு அல்லது 1300 ஸ்கொயர் ஃபீட் அல்லது 1000 ஸ்கொயர் ஃபீட் என்று இருக்குமானால் அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் அவன் வாழ்கிற அந்த வீட்டினுடைய உள் எல்லையாக இருக்கும், வீட்டினுடைய எல்லையாக இருக்கும். ஒரு தனி வீடு வைத்திருக்கிறார் என்றால் அந்த தனி வீட்டில் அரை கிரவுண்டு இருக்குமானா அந்த அரை கிரவுண்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, அப்படி தானே. 2400 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கிரவுண்டு அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் என்னது, ஒரு கிரவுண்டு, மன்னிக்கும், அரை கிரவுண்டு. அப்போ அந்த அரை கிரவுண்டு என்றால் அந்த அரை கிரவுண்டில் காம்பவுண்டு கட்டியிருப்பார், உள்ள வீடு கட்டியிருப்பார். அப்படி என்றால் அவருடைய வீட்டினுடைய எல்லை 1200 ஸ்கொயர் ஃபீட் அவர் வாழுகின்ற. ஒரு சில பேர் பணம் அதிகமாக இருக்கிறவங்க 4 கிரவுண்டில், 5 கிரவுண்டில் அல்லது 2 கிரவுண்டில் பெரிய வீடை கட்டி என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எந்த அளவிற்கு அவர்கள் பணம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்வினுடைய சூழல், தன்னுடைய வாழ்வினுடைய வீட்டினுடைய எல்லை நிர்ணயிக்கப்படுகிறது அல்லது அவருடைய எல்லையாக அது கணிக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த மனிதனாகப்பட்டவன் இந்த பூமியில வாழ்கின்ற அந்த வாழ்க்கையானது ஒரு எல்கைக்கு உட்பட்டது. கரங்களை தலையில சொல்லுங்க. ஆமென். அவன் ஒரு நிலம் வாங்குறான் விவசாயத்திற்கு என்றால், அரை ஏக்கர், முழு ஏக்கர் அல்லது 1/4 ஏக்கர், 1 ஏக்கர் என்றால் 100 சென்டுகள் இந்த 1 ஏக்கருக்கு உள்ள ஒரு இடம். அப்போ என்ன செய்ய முடியும்னா அளந்து விட முடியும். 1 ஏக்கர் வைத்திருப்பாங்க, 4 ஏக்கர் வைத்திருப்பாங்க, 5 ஏக்கர் வைத்திருப்பாங்க அல்லது 10 ஏக்கர் வைத்திருப்பாங்க. அந்த ஏக்கர் வைத்திருக்கின்ற அவர்களுடைய எல்லையாக இருக்கும், அவருடைய சொத்தினுடைய
எல்லையாக அந்த ஏக்கர்லாம் அவங்களுக்கு இருக்கு. அப்படி என்றால் இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லை என்ன செய்யப்படுகிறது? குறிக்கப்படுகிறது. அப்படி என்றால் அவன் ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லது ஒரு எல்லைக்கு உட்பட்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை பற்றி பேசுகிறது, விளக்குகிறது மறைமுகமாக. மறுபடியும் சொல்றேன், ஒரு மனிதனுடைய வீடாக இருக்கட்டும் அல்லது அவன் பயிர் செய்கிற நிலமாக இருக்கட்டும், அந்த நிலம் ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்கின்றது என்றால், அளவுக்கு உட்பட்டு இருக்கின்றது என்றால், அவன் அந்த அளவிற்கு உட்பட்டு அல்ல, எல்லைக்கு உட்பட்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த பூமியிலே என்பது நிதர்சனமான உண்மை. நிதர்சனமான உண்மை. அப்போ அவனுடைய ஆசீர்வாதங்களும் அந்த எல்கைக்கு உட்பட்டே இருக்கின்றது. அவனுடைய பெற்ற அந்த செல்வங்கள் அந்த எல்கைக்கு உட்பட்டு அடங்கி இருக்கிறது என்பதை மறைமுகமாக என்ன செய்ய முடியும்? காண முடியும், பேச முடியும். உனக்கு சொத்து இவ்வளோதானையா? எவ்வளோயா உன்னோட சொத்து? 5 ஏக்கரா? 5 ஏக்கர்னா அவனுடைய சொத்து மதிப்பு, அவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய எல்லை 5 ஏக்கருக்குள்ளதான் என்ன செய்கிறது? இருக்கின்றது. அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய சொத்தினுடைய எல்லை எவ்வளவுனா 5 ஏக்கர் மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த 5 ஏக்கர் ஒரு 5 கோடி பெருமானால் அந்த 5 கோடி மாத்திரமே அவனுடைய எல்லையாக இருக்கின்றது. அவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய நிலைமையும் 5 கோடியாக மாத்திரமே இருக்கின்றது. 5 கோடி தான் இருக்கு. இங்க யாப்பேஸ் ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப தெளிவா பேசுறாரு. நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை ஒரு 5 ஏக்கர் அளவிற்கு தாரும் என்று கேட்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை ஆசீர்வதிங்க. அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதம் ஒரு எல்கைக்கு உட்பட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை வைங்க என்று பேசாமல் என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி அந்த எல்லையை பார்த்து பேசுகிறான். உம்முடைய ஆசீர்வாதம் எந்த அளவிற்கு இருக்குமோ, உம்முடைய ஆசீர்வாதம் எந்த அளவிற்கு என்னை ஆசீர்வதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆசீர்வதித்து என் எல்லையையும் பெரிதாக்கும் என்று சொல்லுகிறார். ஆமே, அல்லேலூயா. என்ன செய்கிறார்? பேசுகிறார். அப்ப 2021 நவம்பர் மாதத்தில் நம்முடைய வேண்டுதலும் அல்லது தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த யாப்பேசுடைய ஜெபத்தை போல, ஆபிரகாமுக்கு கொடுத்ததை போல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த 2021 நவம்பர் மாதத்தில் என்னை ஆசீர்வதித்து அல்லது நம்மை ஆசீர்வதித்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களாகிய உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்கி விட்டார் என்பதை பற்றி நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அப்போ உங்க எல்லை எப்படின்னா, இந்த பூமியினுடைய கணக்கின்படி, அளவின்படி அது இல்லாது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் அளவின்படி அது இருக்கும். அது என்னவென்றால், அந்த அளவு என்னவென்றால் அது இன்ஃபைனைட். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஆசீர்வாதத்தை அந்த மகனுக்கு அவர் கொடுக்கிறார் என்று வேதம் பேசுகிறது. அது அவனுக்கு மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிறாகிய உங்களுக்கும் எனக்கும் யாப்பேசுடைய எல்லையை போல ஒரு வரமுறைக்கு உட்பட்டதாக இல்லாதபடிக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய எல்லையை பெரிதாக்குகிற தேவனாய் இருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. அந்த எல்லை தேவன் நியமித்த எல்லை ஒரு மனிதனுக்கு என்ன என்றால், எல்லையில்லாத எல்லைதான் தேவன் நமக்கு நியமித்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு விஷயத்தை இந்த யாப்பேசு ஆபிரகாமை ஆசீர்வாதத்தை, தன்னுடைய முப்பாட்டனுடைய ஆசீர்வாதத்தை அவன் உணர்ந்து பேசுகிறான். என்னவென்றால், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்றாரு, என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க என்று சொல்றாரு. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார். என்னவென்றால், அல்லது மூன்றாவதாக தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், என்னுடைய கரம் உன்னோடு இருக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை யாப்பேஸ் பேச வேண்டும்? அல்லது தேவன் ஏன் நம்மை பார்த்து என்னுடைய கரம் உன்னோடு இருக்க வேண்டும் என்று பேசுகிறார் என்றால், ஆசீர்வாதம் பெறுகிற நாம்
எல்லையை பெரிதாக்கப்பட்ட நம்முடைய ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஏன் இதை பேச வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்க, இந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள அல்லது எதிரிகளிலிருந்து பாதுகாக்க தேவனுடைய கரம் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. ஆகையினாலதான் கிறிஸ்டல் கிளியரா சொல்றாரு யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம் என் மேல இருப்பதாக என்று சொல்லி பேசுகிறோம். அப்ப தேவனுடைய கரம் எப்படி இருக்கிறது என்றால், வாசிங்க யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23. போதும், பூமியின் சகல ஜனங்களுக்கும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு. ரொம்ப அவசியம். அப்போ தேவனுடைய கரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா பலத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்தது என்றால் பாதுகாப்ப அரண தேவனுடைய கரம் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். நம்முடைய சுய முயற்சி தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. நம்மை ஆசீர்வதித்தவர், எல்லையை பெரிதாக்கினவர் தேவனுடைய கரம் மாத்திரம் இல்லவென்றால் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க அல்லது தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்று என்ன செய்யப்படுகிறது, மறைமுகமாக பேசப்படுகிறது. அப்ப தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது என்றால், பூமியில் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கு. அப்படி என்றால் தேவன் என் மேல் வைத்திருக்கிற கரம் பலத்தது என்று சொல்லி பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் காணும்படிக்கு தேவனுடைய கரம் என் மேல இருப்பதை அவர்கள் காண்பார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த 2021 நவம்பர் மாதத்தில் ஆண்டவராய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை பார்த்து தேவனுடைய கரம் இவர்கள் மேல் இருக்கிறது என்று என்ன செய்வாங்க, காண்பாங்க. லிட்டரலாவே என்ன செய்வாங்க, காண்பாங்க. ஏன்? அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தில் செல்வம் மாத்திரமல்ல, இந்த ஆசீர்வாதத்தில் அதிகாரம் இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தில் கையின் பிரயாசம் இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தில் நாம் நினைத்த காரியம் நிறைவேறுகிற அந்த காரியங்கள் அதில் இருக்கிறது. ஆகையினால தேவனுடைய கரம் என் மேல இருக்கின்றது என்பதை மற்ற ஜனங்கள், இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள், அதை பார்ப்பார்கள். ரொம்ப அவசியமானது. ஆமென், அல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமாகிய உங்களுக்குள்ள உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லையை பெரிதாக்கி இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உங்கள் மேல் இருக்கிற கரம் தேவனுடைய கரம் என்று புறஜாதிகள் பார்ப்பார்கள், கண்டுகொள்வார்கள். அல்லேலூயா. மோசே 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து சீனாய் மலையின் மேல இருந்து இறங்கின பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவன் காணவில்லை, மற்ற ஜனங்கள் கண்டார்கள். தேவனுடைய கரம் இவன் மேல் இருந்தது என்று சொல்லி மற்ற ஜனங்கள் கண்டார்கள். அதன் நிமித்தமாக தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தது நிமித்தமாக அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஆமென். அதை போல இந்த யாபேஸ் பேசுகிறான், உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் என்னோடு இல்லாது இருக்குமானால் இந்த உலகத்தில் நான் தனியாய் விடப்பட்ட ஒரு மனிதனை போல நான் இருப்பேன். ஆகவே உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும் என்று என்ன செய்யறா, தெளிவா பேசுறான். துக்கம் பேசுகிறது. நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லப்படுகிற அந்த துக்கம் பேசுகிறது. என்னை ஆசீர்வதிங்க, என்னை பெரிய ஜாதியாக்குங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உம்முடைய கரம் என்னோடு என்ன செய்யப்பட வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறான், கேட்கிறான். ஆமென். அடுத்தது அவன் பேசுகிற இன்னொரு காரியம் என்னவென்றால், ரொம்ப இந்த பூமிக்கு ஏற்ற காரியத்தை அவன் பேசுகிறான். என்னவென்றால், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்,
என் எல்லை பெரிதாக இருக்கிறது, தேவனுடைய கரம் என்னோடு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லுகிறான். ஏற்கனவே இவன் துக்கம், அவங்க அம்மா பெற்றது நான் துக்கத்தில் பெற்றேன் அப்படிங்கிறான். தீங்கும் இந்த உலகத்தில் நிலவுகிற தீங்கு என்னை துக்கத்தோடு துக்கமாக சேர்ந்து கொண்டு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்ன செய்யும், காத்து கொள்ளுங்க என்று சொல்லி வேண்டாம். அப்ப இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க துக்கத்தோடு இருப்பீங்கன்னா, வேதனையோடு இருப்பீங்க, கண்ணீரோடு இருப்பீங்க என்றால் தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காக்கும்படியாக தேவன் இந்த 2021 நவம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருபோதும் துக்கம் உங்களை மேற்கொள்ளாது அல்லது வராது, உங்களை சீண்டாது. ஏனென்றால் தேவன் இந்த 2021 நவம்பர் மாதத்துல தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களை காக்கும் கரம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு துக்கம் ஒரு மனுஷனுக்கு வருமானால் அவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அவனுடைய ஆசீர்வாதத்தின் எல்லை துச்சமாக காணப்படும். பல கோடி சொத்து இருக்கும், கொடிய துக்கம் ஒரு குடும்பத்தில் அந்த பல கோடி ரூபாய் வைத்திருக்கிற அந்த வீட்டில் வருமானால் அந்த பல கோடி ரூபாய் அவனுக்கு ஒரு துச்சமாக காணப்படும். ஒரு பொருட்டே இருக்காது. எனக்கு தெரியும், என்னுடைய நண்பர் வேலை செய்யும் பொழுது அவர் ஒரு எஜமான்கிட்ட இந்த சாஃப்ட்வேர்லாம் அதை விற்கும்படி அவர் போனார். அவர் ஒரு பெரிய நிறுவனம் வைத்திருந்தார். அவர் பல கோடிகளுக்கு அதிபதி. ஒரே பிள்ளை. அந்த பிள்ளை கார் எடுத்துகிட்டு போய் என்ன செய்தது, வேகமாக வரும்பொழுது ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்திலேயே அந்த மகன் மரித்து போனான். பல கோடி ரூபாய் சொத்து. புள்ள போயிட்டு போகுது, சொத்து தான் இருக்கே, சந்தோஷப்படுவார்களா? இல்லை. என்னுடைய நண்பர் அந்த வீட்டுக்கு போய் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக போய் பேசுவதற்காக போகும் பொழுது, இனிமே எனக்கு எதற்கு, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, என் உயிருக்கு உயிராய் நேசித்த என் மகன் போய்விட்டான், இவ்வளவு சொத்தை அனுபவிக்கிற அந்த அனுபவம் அவனுக்கு பெறாமல் அல்லது அந்த அனுபவத்தை சுதந்திரிக்கிற பிள்ளை என்கிட்ட இல்லை, இருந்த ஒரே மகனும் அவனும் பறிபோய் விட்டான், நான் நிராயுதபாணியாய் நான் நிற்கிறேன், நான் துக்கத்தோடு இருக்கிறேன் என்று பேசினார். அப்ப துக்கமானது ஒரு வீட்டில் வருமானால் ஆசீர்வாதமும் அந்த ஆசீர்வாதத்தின் எல்லையும் எப்படி ஒரு மனிதனுக்கு காணப்படும் என்றால் ஒரு துச்சமாக காணப்படும். ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எவ்வளவு உயர்வான பதவி, குடும்பத்தில் மிகப்பெரிய துக்கம், அந்த பதவி அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. திடீரென்று தேவன் அல்லது திடீரென்று செல்வம் ஒரு மனுஷனுக்கு வருமானால், அந்த குடும்பத்தில் துக்ககரமான ஒரு நிகழ்ச்சி நடக்குமானால் அந்த செல்வமானது அவர்களுக்கு துக்கமாக அல்லது துச்சமாக காணப்படும். யாப்பேஸ் வேண்டா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அந்த தீங்குக்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். 2021 நவம்பர் 1ஆம் மாதத்தில் 1ஆம் தேதியில் நான் பேசுகிறேன். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. இந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்தி உங்களை காயப்படுத்தி எதுவும் செய்யாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பின் கரம் உங்களோடு இருக்கின்றது என்பதை பற்றி பேசுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ துக்கமானது உங்க வீட்டில் சம்பவிக்காது, சம்பவம் நடைபெறாது, பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும். அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டுகிறான்.
என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்க கரம் என் மேல இருக்கட்டும். அது மாத்திரமல்ல, தீங்கு என்னை தொடக்கூடாது என்று சொல்லி, நான் துக்கத்தோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி, உம்முடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் உம்மை துதிக்கின்ற நிலையில எப்பொழுதும் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த யாப்பேஸ் என்ன செய்கிறான்? பேசுகிறான். யாப்பேஸ் என்ன செய்கிறான்? பேசுகிறான். துக்கம் வராதுங்க, கவலைப்படாதீங்க. இங்கே துக்கத்தோடு இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? துக்கத்தை முழுவதும் உங்கள் குடும்பத்தை விட்டு அல்லது உங்களை விட்டு உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த துக்கத்தை எடுக்கிற தேவனாய், அல்லது எல்லாவற்றையும் கழுவுகிற தேவனாய், அல்லது எல்லாவற்றையும் தூக்கி எறிகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை பற்றி பேசுகிறேன். 2021 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு வாக்குத்தத்தமாக வருகிறது. தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது, அல்லது நீங்கள் தீங்கில் இருப்பீர்கள் என்றால் அந்த தீங்கை விட்டு நீக்கி உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களை மனமகிழ்ச்சியாக வைக்கிற மாதம் என்று பேசுகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருளினார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது போஹ் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த எபிரேய வார்த்தையில் போஹ் என்றால் அருளினார் என்றால், இந்த போஹ் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது, அதாவது அருளினார் அல்ல, அருளி விட்டார் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு? பேசப்பட்டிருக்கு. கிராண்டட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும் என்று சொல்லி அந்த வேண்டுதலை தேவன் அவனுக்கு கொடுத்து விட்டார் என்ற பதத்தில் தான் இங்கே பேசப்பட. அருளினார் என்றால் கொடுத்து விட்டார், கிராண்டட் என்று பேசப்பட்டிருக்கு. அல்லது இந்த யாப்பேஸ் என்ன செய்யறான்? என்டர்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த போ என்று சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை மீனிங் என்ன பேசுகிறது? என்டர் அல்லது கம் இன், உள்ளே வருதல், அந்த எல்லைக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறது. இப்போ வெளியில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, களைப்போடு இருக்கிறாங்க, ரொம்ப வேர்வையோடு இருக்கிறாங்க, விறுவிறுக்க வெயிலுடைய சூட்டில் அப்படியே நிற்கிறாங்க. நாம் உள்ளே இருக்கிறோம், ஏசிக்குள்ளே, உள்ளே வாங்க அப்படிங்கிறோம் இல்லையா? உள்ளே வரும்பொழுது அந்த உள்ளே வருகிற அந்த குளிரான அந்த சூழ்நிலையை ஒரு மனிதன் அனுபவிக்கும் பொழுது எப்படி உணர்வானோ அதற்கு ஒப்பமையாக இந்த என்டர் என்ற வார்த்தையும் கம்மின் என்ற அந்த வார்த்தையும், போ என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ள கம்மின் என்டர் என்ற அந்த வார்த்தை பேசுகிறது. அப்படி என்றால் இந்த வேண்டுதலை தேவன் என்ன செய்தனா உள்ளே அழைத்து கொண்டுதான், உள்ள என்ன செய்தார்? அழைத்து விட்டார். அவருக்குள்ள அருளினார் அல்ல, உள்ளே நுழைந்தான் அல்லது உள்ளே அவனை இழுத்து கொண்டார், உள்ளே வைத்து கொண்டார் என்ற வார்த்தையில் பேசப்பட்டிருக்கிறது. இந்த 2021 தேவன் நம்மை பார்த்து பேசுகிற நம்மை பார்த்து பேசுகிற அந்த வார்த்தை என்னவென்றால், என்னை ஆசீர்வதித்தவர், என் எல்லையை பெரிதாக்கினவர், அவருடைய கரம் என் மேலே இருந்து தீங்குக்கு என்னை விலக்கி காத்து என்னை அவருக்குள் வைத்து கொண்டார், அல்லது அவருக்குள் நான் உள்ளே வந்துவிட்டேன் என்ற காரியத்தை பேசுகிறது. கண்களை மூடுவோம். நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த 2021 நவம்பர் மாதம் 1 தேதியில் ஆண்டவரே 1 நாளாகமும் 4:10 என் தேவரீர் யாப்பேசுடைய ஜெபம் ஆண்டவரை கேட்கப்பட்டது போல என் தேவராகிய கர்த்தர் ஆண்டவரை எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உமக்குள் நாங்கள் நுழைந்து இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நுழைய வேண்டிய அவசியம் அவனுக்கு இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகளாகிய எங்களுக்குள்ள இந்த கிருபைக்குள்ள எங்களுக்குள் நீங்க இருக்கிறபடினாலே அது சாத்தியமாகும் என்று அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்கின்றோம் என்று இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
வலைதளங்களில் யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் உம்மை அறியாத ஜனங்களும் இதை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை அனுபவிக்க இந்த காரியங்களை எல்லாவற்றையும் அவர்கள் உடையதாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினாலே முடிசூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்தும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.